ஊழி பெயரினும் தாம் பெயரார். இந்த உலகமே அழியும் நிலை ஏற்பட்டாலும் நன்மக்கள் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறமாட்டார்கள். அதாவது காலம் மாறினாலும் தாம் மாறமாட்டார். எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு சின்ன கதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன கதைன்னா, ஒரு முனிவர் ஒரு நாள் ஆற்றங்கரையோரமாக நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது நீரில் ஒரு தேள் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தத்தளித்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்வை பார்த்த முனிவர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என முற்பட்டார். அருகில் இருப்பவரோ, வேண்டாம் ஐயா, இந்த வகை தேள் பொல்லாதது, இதனை காப்பாற்ற முயற்சி செய்தால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய்விடும் என்றார். அவர் சொன்னதையும் கேட்காமல் அந்த முனிவர் அந்த தேளை தண்ணீரிலிருந்து காப்பாற்றினார். அதற்கு அந்த தேள் என்ன செய்தது தெரியுமா? தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய இந்த நற்காரியத்திற்காக தன் விஷம் நிறைந்த கொடுக்கால் முனிவரின் கையை பதம் பார்த்தது. இதனை கண்டு அருகில் இருந்தவர் மிகவும் பதட்டப்பட்டார். நான் முன்பே சொன்னேனே, கேட்டிங்களா? இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அதற்கு அந்த முனிவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதற்கு தெரியாது. நாம் அதை காப்பாற்றுவதற்காக தான் தொட்டோம் அப்படிங்கிறது தெரியாது. அதோட சுபாவம் என்ன? பிற உயிர்களிடத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளணும், அவ்வளோதான். அதற்காக பிரயோகிக்கிற ஆயுதம் தான் அது. அதனுடைய குணம் கொட்டுறதுன்னா என்னுடைய குணம் காப்பாற்றுறது. தன் உயிருக்கே ஆபத்து வரும் நிலை ஏற்பட்டாலும் ஒரு சிலர் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறமாட்டார்கள். எப்படி தேள் தன்னை காத்து கொள்வதற்காக கொட்டுவது அது குணம் என்றாரோ, அதே போல மனித இயல்பு என்னது? பிற உயிர்கள் துன்பப்படும் போது அதனோட துன்பத்தை போக்குவது தான். இந்த நிகழ்வே மிகச்சிறந்த உதாரணமாகும் ஊழி பெயரினும் தாம் பெயரார் என்ற பழமொழிக்கு.